கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். அதுல 15ஆம் தேதி ஷடசதி புண்ணிய காலம், கரிநாள், இஷ்டி. அந்த 15ஆம் தேதி தோல் நோய்கள் உடையவர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கு அதி அற்புதமான நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி. அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். ஒரு குடும்பத்தில் கல்யாண காரியம் நடக்கணும்னா சதுர்த்தி விரதம் இருக்கலாம். அன்றைக்கு கணபதி பூஜையை வீட்டில் செய்வது ரொம்ப பெரிய வெற்றிகளை தரும். அதே போல 20ஆம் தேதி சனிக்கிழமை, அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டி விரதம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். ஆகவே 6வது திதியாகிய சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்கிறது. இந்த திதியிலே விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 20ஆம் தேதி சஷ்டி திதி என்று விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு சாமிகிட்ட விரதம் இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடக்கூடிய ஒரு அனுக்கிரகம் உண்டு. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சரியா பாடம் படிப்பு வரல அப்படின்னா சஷ்டி விரதத்தை பிள்ளைகளோ இல்லை பிள்ளைகளுக்காக பெற்றவர்களோ விரதம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும். ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துடைய பொருள் அப்பாவுக்கு தெரியல, சிவனுக்கு. மகனாகிய முருகப்பெருமான் அப்பாவுக்கு அந்த விரதத்துடைய அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துடைய உட்பொருளை சொன்னார். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்னு பேர். ஆகவே கல்வியிலே வளர்ச்சி இல்லாதவர்களோ குறைபாடு உடையவர்கள் யாராக இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டால் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் ஒரு தெளிவு ஏற்படணும், ஞானம் ஏற்படணும்னா முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கணும். அது 20ஆம் தேதி அந்த சஷ்டி விரதம் வருது. அதே மாதிரி கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறவங்க, மருத்துவத்துறையிலே புகழ்பெற்ற டாக்டர்களாக வரணும்னு நினைக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் இருக்கணும். அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பெரிய வெற்றிகளை பெறணும்னு சொன்னால் சஷ்டி விரதம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் வரும். ஏன்னா முருகன் தான் செவ்வாய்க்கு அதிபதி. ஒரு அறுவை சிகிச்சை டாக்டராக வரணும்னா ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் நல்லா இருக்கணும். ஆகவே சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணராக வர முடியும். நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிட்டு போகலாம். எனதருமை மேஷராசி என்பர்களே, செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கார். முதல் 5 நாட்கள் அவர் ஆட்சியா இருக்கார். அப்புறம் ரிஷபராசிக்கு பயணிக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வேகம் வேகம் வேகம், மிகச்சிறந்த வேகங்கள் இருக்கும். அதிலும் 4வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிற போது இப்போ விவேகமாகவும் நடத்திக்கிடுவீங்க. நல்ல நாலேஜ் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேஷராசிக்காரரை பார்த்து நீ சோம்பேறின்னு சொல்லிட முடியாது, நீ வேலை சரியா செய்யலைன்னு சொல்ல முடியாது. மிகுந்த வேகமாக வாழ்க்கை. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் தனியார் துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. இந்த வாரம் மனோ தைரியம் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் வரும், புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் வரும். இந்த வாரம் 2+1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. சந்திர பகவான் கிட்டத்தட்ட பூரம் நட்சத்திரம் வரைக்குமே பயணம் பண்றார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குற யோகம் வருது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது,
வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குவது, இந்த யோகம் பெருகுது. பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவீங்க. ஒரு கல்யாணம், ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு என்ன முயற்சி உண்டோ எல்லாம் பண்ணுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தால் இதை தீர்ப்பதற்குரிய முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்வீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள், படிக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் கூடும். படிப்பில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். நிறைய மாணவர்கள் இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல வாரமாக, முன்னேற்றத்திற்கு உரிய வாரமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் நல்ல தன வருமானம் வரும். எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைவாக இருந்தால் இப்போ ஆர்வ குறைவு நிவர்த்தியாகி படிப்பில் ஒரு ஆர்வம் வரும். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சில பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் வீட்டில். அவங்களாம் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே மாதிரி இந்த தடவை பயணங்கள் அமையப்போகுது. இந்த வாரம் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், பயணங்கள் நிறைய அமையும். அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடிய வேலைகள் பலருக்கு கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் தொழில் நடத்தக்கூடியவர்கள், கடை வச்சிருக்கிறவங்க, டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்கள், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், மனநல ஆலோசகர்கள், பிறருக்கு ஆலோசனை சொல்லும் தொழில் நலம் உடையவர்கள் எல்லோருக்கும் பெரிய வெற்றி பெறும். வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாரம் தான் இது. அதே மாதிரி சில பேர் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனைகள் வாங்குவீங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவீங்க. வார இறுதி நாட்களில் சிலருக்கு ஹெல்த் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படலாம். அதே போல வார இறுதி நாட்களில் அம்மாவுடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். உங்கள் வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வரும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வெள்ளி சனி நாட்களிலே படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் வருது. இந்த வாரத்தில் வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் பெருகும். அரசு வழியில் வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் வரும். அரசு வழியிலே வர வேண்டிய உதவித்தொகை வரும். மங்கள காரியங்களில் கலந்து கொள்வதற்காக பயணங்கள் செய்வீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை மாற்றுவீர்கள். உதாரணமாக வீட்டு உபயோகப் பொருளாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கலாம், மாற்றிட்டு வேற பொருள் வாங்குவீங்க. இன்னும் சிலருக்கு கழுத்து நகை, கை வளையல் போன்ற ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் பெருகும். சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரம் இருக்கு. பிசினஸ் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்டும் இருக்கு. எனதருமை மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு டென்ஷன் இருக்கும். குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட டென்ஷன் மாணவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முதல் 2 நாட்கள். அதே போல் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதோ ஒரு பரபரப்பு டென்ஷன் இருக்கும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா புதிய வீடு மனையை புக் பண்ணிட்டு அது சம்மந்தப்பட்ட டென்ஷன். சிலருக்கு இந்த வீடு மனையை புக் பண்ணுவோமா அப்படி சைட் விசிட் போயிட்டு வருவீங்க. அது கட்டக்கூடிய பணம் சம்பந்தமான சில விஷயங்கள் மனசில் பிளானிங் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் மனசில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கருதி சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க. அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம், இதற்காக கணவன் மனைவி அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் ஆனந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். சார் பணவரவு எப்படி இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பணவரவு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்துடைய 17, 18 தேதிகள் எல்லாம் நல்ல பண வருமானம் தரக்கூடிய தேதிகளாக உங்களுக்கு இருக்கு. நல்ல பண வருமானம் வரும். திருமணம் குறித்த நல்ல செய்தி கூடி வரும். இதில் செவ்வாய் புதன் நாட்களில் குடும்பத்தில் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் கணவன் மனைவி இடையில் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. சுய கௌரவம் அதிகம் பார்ப்பீங்க அந்த நாளில். திரைப்படத்துறை, நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது, பயன்படுத்திக்கிடணும். சில பேர் நல்ல வாய்ப்பு வரும்போது ஏன் தகுதிக்கு இந்த வாய்ப்பு, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு விட்டுருவாங்க. அப்படி விட்டுறக்கூடாது. என்ன வேடம் கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வரும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம்
வாய்வு தொந்தரவுகள் அதிகரிக்கும். அதனால இடுப்பு வலி, முதுகு வலி, கைகால் உளைச்சல் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். வார இறுதியில் சிலருக்கு பயணங்கள் அமையும். இந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உங்கள் கம்யூனிகேஷனை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கவனமாக வச்சுக்கோங்க. இந்த வெள்ளி சனி ஞாயிறு வரைக்குமே கூட சிலருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அடுத்தவங்கள்ட்ட உங்கள் பேச்சினால் பிரச்சனை வருவது, உங்கள் எழுத்தினால் பிரச்சனை வருவதற்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் பிஸ்னஸ் ரீதியான உங்கள் முடிவுகளில் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களை நல்லா அழகுபடுத்திக்கிடுவீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கூடும். வங்கி பரிவர்த்தனைகள் மிகச்சிறப்பாக செய்வீர்கள். வங்கி துறையாளர்கள், ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நிம்மதியாக இருப்பீங்க. இது ஒரு நல்ல வாரமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். குறிப்பாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிப்பீங்க, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க, வீடு மனை நிலம் வாங்குவதை பற்றி யோசிப்பீர்கள். அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எண்ணங்கள் கூடும். படிப்பிற்காக மாணவர்கள் வெளியூர் பயணம் செல்வது, வெளிநாடு பயணம் செய்வது அமையும். சில பேர் ஆன்லைனில் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் சிலருக்கு இருக்கும். அதே போல் முதல் 2 நாட்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்களும் பலருக்கு அமையும். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் தோன்றும். இந்த வாரத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த நாட்கள் செவ்வாய் புதன் நாட்கள் எல்லாம் ஒரு பரபரப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்ல வருமானம் வரும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும். இந்த நாட்களில் குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை உங்களை வழி நடத்தும். உள்ளுக்குள்ள டென்ஷன் இருக்கும், வெளியே அப்படி சிரிச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ யார் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்க போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மிக வேண்டியவர்கள், உங்கள் வெல்விஷர்ஸ், உங்கள் குடும்பத்து பெரியவங்க. இவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு நடந்தால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மிக நல்லது. சில நேரம் குடும்பத்தை பெரியவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை இந்த கடகராசிக்காரங்களுக்கு பிடிக்காமல் போகும். பல கடகராசிக்காரங்களுக்கு தந்தையுடைய ஆலோசனை பிடிக்காமல் போகும். ஆனால் அந்த ஆலோசனை வாழ்க்கையில் உயர்த்தும். தாயுடைய ஆலோசனை பிடிக்கும். இந்த வாரத்தில் கல்யாணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பல குடும்பங்களில் நடக்க போதுங்க. திருமணத்துக்கு சரியான வரன் அமையலைன்னு சொல்லிட்டு இருந்த குடும்பங்களில் திருமணத்திற்கு நல்ல முறையில் வரன் அமையப் போகிறது. அதே போல் பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. கலைகளில் பெரிய ஆர்வம் இருக்கும். வாய்ப்பேச்சு பேசக்கூடிய பெண்கள், உங்கள் வாய் திறமையினால் சம்பாதிக்கக்கூடிய பெண்களுக்கு இப்பொழுது மிகுந்த வருமானம் கூடும். பூ விற்கக்கூடியவர்கள், கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்கள், கலை சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி வரும். அதே போல் இந்த வாரத்துடைய இறுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தன வருமானம் வரும். அது சந்தேகம் இல்லை. ஆனால் பேச்சில் ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் கூட சில கோபம் வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். மறைமுக எதிரிகளின் தொந்தரவு இந்த வாரம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கண்டும் காணாமலும் போய்கிட்டே இருப்பீங்க. இந்த வாரம் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது பெரிய வெற்றியை தரும். குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் ஒரு முறை திருச்செங்கோடு சென்று தெய்வத்தை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வராமல் உங்களை காப்பாற்றும். அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு சிறப்பான முறையிலே பூஜை செய்வது, அபிஷேகம் செய்வது, ஆராதனைகள் செய்வது என்று உங்களுக்கு எந்த வகையில் இயலுமோ அப்படி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வருவது மிகப்பெரிய வெற்றியை தரும். கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் உங்கள் உணவிலே கண்டிப்பாக மாம்பழத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். இதுவும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். குரு பகவானுடைய அருள் இருக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம் என்பதனால் நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தியுங்கள். இந்த வாரம் பணப்புழக்கம் திருப்தியாக கொடுத்து மிக நன்றாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குறிப்பாக வாரம் துவங்கும் போதே பிஸ்னஸில் நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க.
உங்கள் பிஸ்னஸ் முயற்சிகளில் நல்ல வருமானத்தை கொடுத்துரும். பிஸ்னஸில் பெரிய முன்னேற்றம் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்றைக்குமே சிம்மராசிக்காரங்க. இதுவரை பிஸ்னஸில் நவீன யுக்திகளை புகுத்துவீங்க, அதனால ஜெயிப்பீங்க. அப்பா செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை பிள்ளைகள் எடுத்து செய்வீங்க. அதில் நவீனத்துவத்தை புகுத்தி நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே போல ராசியிலே கேது பகவான் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தந்தையுடைய தொழிலில் குற்றம் குறைகள் சொல்வதோ, அவர் தொழிலை விமர்சனம் செய்வதோ, அவரை தொழில் செய்விடாமல் தடுப்பதோ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்காது. தந்தையுடைய தொழிலை பிள்ளைகள் ஏற்று செய்து வெற்றி பெறலாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நிர்வாக படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். தொழில் ரீதியான வருமானம் கூடும் என்பதனால் இது ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் போன்ற நாட்களில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். வியாழக்கிழமையுமே இந்த யோகம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே போல இளம் தம்பதியர் குழந்தை பிறப்பிற்காக மருத்துவர்களை சந்திப்பது, அதற்காக மருத்துவ ஆலோசனைகளுக்காக செலவழிப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்பத்து பெரியவர்களின் உடல்நலத்திற்காக மருத்துவ ஆலோசனை பெறுவதும் இந்த வாரம் உண்டு. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட்டுவீங்க, பேங்க் பேலன்ஸ் கூடும். அதே போல வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பெருகும். இந்த காலகட்டத்தில் மனைவிக்காக மகளுக்காக நிறைய செலவழிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. வாரத்துடைய 2 நாட்கள் இறுதி நாட்கள், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்களில் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். சாதாரண நாட்களை விட இந்த நாட்களிலே பரபரப்பு அதிகமாக இருக்கும். வம்பு வழக்குகள் வந்தால் அதிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். குடும்பத்து பெரியவர்களின் உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடும். தொழில் ரீதியாக யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும், வெளி மாநிலத்தில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனால் உங்களுடைய கணவர் அல்லது உங்கள் மனைவி பெரிய எதிர்பார்ப்போடு இந்த வாரம் இருப்பார். அவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் முடிவிலிருந்து மாறுபட்ட முடிவுகளில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் முடிவை நீங்கள் ஏற்று செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். சிம்மராசிக்காரர்கள் தெய்வ திருத்தலங்களுக்கு செல்வது, அங்கே சென்று வழிபாடு செய்வது ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம் மிக மிக முன்னேற்றமான ஒரு காலகட்டம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ண போறீங்க. உங்கள் மனசு முழுக்க பிஸ்னஸ் சிந்தனை தான் இருக்கும். இந்த பிஸ்னஸை எப்படி அப்பா உருவாக்கினார், இல்லாட்டி நாம் எப்படி உருவாக்கினோம், அதை எப்படி டெவலப் பண்ணுறது, அதேமாதிரி அரசு வரிகள் விஷயங்களை நம்ம என்ன முடிவெடுப்பது, டாக்ஸ் விஷயத்தில் நமக்கு பல சிரமங்கள் வராமல் நடந்து கொள்வது எப்படி, அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் இருக்கும். ஆடிட்டர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான வாரமாக இது இருக்கும். சிஏ சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்கள், காமர்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு, நிர்வாகவியல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றத்தை தரும். கிளரிக்கல் வேலைகள் பலருக்கு இந்த வாரம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகள், விஐபிக்கள் இவர்களுடைய தொடர்பு ஏற்படும். அரசு அதிகாரிகள் பலருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசு வேலை பலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்துடைய புதன் வியாழன் கிழமைகளிலே மிகப்பெரிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய யோகம், உங்கள் தேவை பூர்த்தியாகக்கூடிய யோகம். சில பேர் சொல்லுவாங்க பெரிய வருமானம்னா லட்சம் கோடி வந்தால் தான் வருமானம்ங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் நீங்கள் சந்தோஷமும் பட்டுக்கணும். ஏன்னா இந்த வாரம் நல்ல வருமானம் தரும்னு இருக்கு. அவரவர்கள் மனப்பாங்க பொறுத்து தான் வருமானத்துடைய திருப்தி மனசுக்கு, இல்லைங்களா? வருமானம் நல்ல வருமானம் வரும். உத்தரவாக்கியம் இல்லாதவர்களுக்கு உத்தரவாக்கியம் கிடைக்கும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு இந்த வாரம் திருமண செய்தி ஃபிக்ஸ் ஆக போகுதுங்க, நல்ல செய்தி வருதுங்க. அதே மாதிரி பூக்கட்டி விற்கக்கூடியவர்கள், இன்டீரியர் டிசைன் தொழில் செய்யக்கூடியவர்கள், கார் ஓட்டுநர்கள், கலைஞர்கள் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், பண வருமானம் பெருகுதல், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுதல் உண்டு. திருமண ஏற்பாட்டாளர்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், வேதம் ஓதுபவர்கள்
இவர்களுக்கெல்லாம் முன்னேற்றமான வாரமாக இருக்கும். நிறைய ஹோமங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு புக் ஆகும். இந்த காலகட்டத்தில் வாரத்துடைய 2 இறுதி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கழிவு உறுப்புகளிலே சிலருக்கு பிரச்சனை வரலாம். உடம்புல கழிவு உறுப்புகளிலே பிரச்சனை வரலாம். வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் விஷயங்களில் ஒதுங்கி இருப்பது நல்லது. காவல்துறையினரால் சிறு ஃபைன் விதிக்கப்படலாம். அப்படிப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இந்த வாரம் இருக்கலாம் என்பதனால் உங்கள் செயல்பாடுகளில் நேர்மை தேவை. மனைவி சொல்லக்கூடிய கருத்துக்கள், குடும்பத்து பெரியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு பாருங்க, அதை மதித்து நடக்க வேண்டிய வாரம். சில நேரங்களில் கருத்து மாறுபாடுகள், ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. நல்ல செய்தி கூடி வரும். குழந்தை பிறப்பு சம்பந்தமான செய்தி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு மங்களகரமான நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் அவுட்ஃபிட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஃபாரின் வாய்ப்புகள் கைகூடும். வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சி தரும். நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய மலையத்துவசன் மகளாகிய மீனாட்சியை வழிபட வேண்டும். மீனாட்சி வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவ்வளவு சிறந்த வழிபாடு உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வையோடு இந்த வாரம் விடுகிறது. ஆகவே இந்த வாரம் மிக நல்ல வாரம். கந்தர் சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணினால் மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். அதே போல இந்த வாரத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருப்பதனால் உயர் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு பெருகும். லா சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவங்க, காமர்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவங்க, இல்லை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடுவதும் படிக்கக்கூடிய படிப்பில் முன்னேற்றமும் ஒரு மன மகிழ்ச்சியும் இருப்பதற்கு பலருக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு. நிர்வாகவியல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. காமர்ஸ் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த வாரத்தில் வியாபாரிகள் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் பண்ணுவதற்கும் பலருக்கு வாய்ப்பு வரும். மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். அதனால் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அது ரொம்ப அவசியம். சரியான உணவை எடுத்துக்கணும். உணவு பதார்த்தங்கள், அதனால் ஃபுட் பாய்சன் வர வாய்ப்பு சிலருக்கு இருக்கு. உணவு பதார்த்தங்களை அளவுக்கு அதிகமாக உண்பதனால் செரிமான கோளாறோ அதே போல வயிற்றுப்போக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கக்கூடும் என்பதனால் இந்த வாரம் அதில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ராசியாதிபதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் இந்த வாரம் அவசியம். நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப கௌரவம் பார்ப்பீங்க. ஏன் கௌரவத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறதா அப்படின்னு நினைப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கௌரவம் பார்ப்பதனால் சில பிரச்சனைகள் சிலருக்கு வரக்கூடும். உங்களுடைய வீட்டு ஸ்டேட்டஸையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்து ஸ்டேட்டஸையும் நீங்கள் ஒன்றாக கருதி கொண்டு வேலை செய்யக்கூடிய இடத்திலே சில சுணக்கங்களை மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கும் உங்கள் நிர்வாகிக்கும் இடையிலே சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதனால் அலுவலக நிலையை உணர்ந்து வேலை செய்வது என்பது உங்களுக்கு நன்மையை தரும். சுப காரியங்கள் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு. வீட்டு உபயோகப் பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு செலக்ட் ஆகி இன்னும் ஆர்டர் வராதவர்களுக்கு இந்த வாரம் வேலைக்கு ஆர்டர் வரும். அதே போல் வாரத்துடைய 2 இறுதி நாட்கள் அற்புதமான நாட்கள். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாட்கள். வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். தனப்புழக்கம் நல்லா இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். பெரிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். கூட்டு சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இது ஒரு நல்ல வாரம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பலரும் ஏறிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த சிசிடிவி கேமரா போட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் பலரால் உற்று கவனிக்கப்படும். வாரத்துடைய தொடக்க 2 நாட்கள் மாணவர்கள் படிப்பில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும். அதே போல அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாரத்துடைய தொடக்கத்தின் 2 நாட்கள் லஞ்ச லாவணிய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. அதே போல வங்கி துறையிலோ பிற துறைகளிலோ பணியாற்றக்கூடியவர்கள் உயரதிகாரிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக தவறான விஷயங்களுக்கு உடன்பட்டு கையெழுத்திட்டு விட வேண்டாம். அதனாலே பிற்காலத்திலே மிகப்பெரிய விசாரணை வளையத்திற்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு என்பதனால் தவறான விஷயங்களுக்கு கையெழுத்திட்டு துறை போக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் தங்களுடைய உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய காலமாக புதன்கிழமை வியாழக்கிழமை போன்ற நாட்கள் எல்லாம் சுப செய்திகள் தேடி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான செய்தியை தேடி வரும். உங்கள் குடும்ப கௌரவம் பெருகும். உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். நீண்ட நாட்களாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் வேலை விஷயத்தில் மிக கவனம் தேவை. அந்த நாட்களில் வம்பு வழக்குகள் வரலாம். சில பேருக்கு விஆர்எஸ் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரலாம். அப்பாவுடைய உடல் நலத்திலே வாரத்தின் 2 நாட்கள் மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கு. தனியார் துறையிலே உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் தங்களுடைய உடல் நலத்திலும் தங்கள் பாதுகாப்பிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் இந்த காலத்திலே மிக மிக அவசியமாக இருக்கிறது. புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் சிலருக்கு வந்து சேரலாம். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் தொடக்க 2 நாட்களிலே சிலருக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். பிஸ்னஸ் பண்றவர்களுக்கு நல்ல தொடர்புகள் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சியில் ஈடுபடலாம். தந்தையுடன் சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் இந்த வாரத்தில் ஏற்படலாம் என்பதனால் கவனம் தேவை. அரசு அதிகாரிகள் இவர்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த வாரத்திலே புதன் வியாழன் கிழமைகளிலே உங்களுடைய திடீர் வருமானம் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. என்றாலும் உங்களுடைய விலை உயர்ந்த நகைகள், ஆபரணங்கள், பணம் இவற்றை மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். திருடு போவதற்கோ நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாட்களிலே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவிலே சிலருக்கு கருத்து மாறுபாடு வரக்கூடும் என்பதனால் எச்சரிக்கை தேவை. ஆடம்பரத்தினால் நிறைய பணத்தை இழக்கக்கூடிய ஒரு அபாயமும் இந்த வாரத்தில் இருக்கிறது என்பதனால் ஆடம்பர விஷயங்களை கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது. விருந்து விழாக்களில் கலந்து கொள்கிற போது, கோயில் கூட்டங்களிலே கலந்து கொள்கிற போது உங்கள் உடைமைகள், உங்கள் நகைகள் இவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவற்றை வழிபாடு செய்வது, தெய்வ அனுக்கிரகம் பெறுவது உங்களுக்கு நன்மையை தரும். அதே நேரத்திலே திருமணம் முடிந்தவர்கள் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவிலே சில நெருக்கடிகள் இந்த வாரத்துடைய இறுதியில் ஏற்படலாம் என்பதனால் கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக அவசியம். அதே போல சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் இந்த வாரம் சிலருக்கு இருக்கலாம். வார இறுதி நாட்களிலே தந்தையுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் உடைமைகள், பாஸ்போர்ட், விசா போன்றவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. நல்ல தன வருமானம் பெருகும். மனதிற்கு நிம்மதி பெருகும். இந்த வாரம் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல இந்த வாரத்தில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கைகூடி வரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சொத்தினால் நல்ல வருமானம் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் இந்த வாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்கள் வாரத்துடைய முதல் 2 நாட்கள், அதாவது திங்கள் செவ்வாயிலேயே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல தனியார் துறையிலும் நல்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்துடைய முதல் 2 நாட்கள் உணவு விஷயங்களில் மிக கட்டுப்பாடு தேவை. ஃபுட் பாய்சன் ஆவதற்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு செரிமான கோளாறுகள் வரும். சாப்பாட்டை சரியா சுவைக்காததுனாலையும் சரியா கடிச்சு சாப்பிடாதனாலையும் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கும். தாடைகள், பற்கள் போன்றவற்றில் வலி வரலாம். பல் மருத்துவரினுடைய ஆலோசனை பெறக்கூடிய அமைப்பு இருக்கலாம். புதியதாக வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கடன் கிடைக்கும். இந்த வாரத்துடைய செவ்வாய் புதன்கிழமைகள் மட்டுமல்ல, புதன் வியாழக்கிழமைகள் கூட உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கு. குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வருங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மங்கள செய்தி கூடி வரும். நல்ல பணம் படைத்தவர்களின் தொடர்பு ஏற்படும். அதே போல நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வெல்விஷர்ஸுடைய அட்வைஸ் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூடும். மிக நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வாரத்துடைய கடைசி 2 நாட்களிலே மிக மிக கவனம் தேவை. இந்த நாட்களிலே உங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. வம்பு வழக்குகளிலிருந்து ஒதுங்கி இருங்கள். அதே போல மனைவியோடு எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது.
விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களை வார இறுதி நாட்களில் அவாய்ட் பண்ணுறது மிகுந்த நன்மையை தரும். உங்கள் பாதுகாப்பை அக்கறைப்படுத்திக்க, உங்கள் பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கோங்க, உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. வார இறுதி நாட்களில் அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கோங்க. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வாரம் இருக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாரங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி வாரத்துடைய துவக்கத்திலேயே தெரிஞ்சிடும். நல்ல கிளையன்ட்ஸ் கிடைக்கிறது, பிஸ்னஸில் டெவலப் ஆகிறது, நல்ல பண வருமானம் வருவது, பிஸ்னஸ் தொடர்பான பயணங்கள் வெற்றி பெறுவது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது, நம்பத்தகுந்த நண்பர்கள் பிஸ்னஸில் கிடைப்பது எல்லாம் உண்டு. அதே போல் அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். இந்த வாரத்துடைய புதன் வியாழன்கிழமைகளில் நல்ல வருமானம் வரும். ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பண உதவி எதிர்பார்ப்பவர்களுக்கு பண உதவி கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அரசு நலத்திட்டங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும். அதே போல இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். கடன் உதவி கிடைச்சி வாழ்க்கையை டெவலப் பண்ணுவீங்க. வாரத்துடைய கடைசி 2 நாட்கள், இந்த நாட்களில் கணவன் மனைவிக்கு இடையிலே சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதே போல நீங்கள் சந்திக்கக்கூடிய சில நபர்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்யலாம். இந்த வாரத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையாக சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சில டென்ஷன்களோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு சில உடல்நல பாதிப்புகளோ டென்ஷன்களோ ஏற்படக்கூடிய காலமும் இருக்கலாம். ஆனாலும் இது மிக நல்ல வாரம். பொருளாதாரம் உயர்த்தும், குடும்ப வருமானம் பெருகும், குடும்பத்திலே தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடி வரும். மிக மூத்தவர்களுடைய உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குறிப்பாக வார துவக்க நாட்களிலேயே, திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலேயே கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறுவார்கள். அதே போல் வீடு கட்ட வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம், புதிய வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்பிலே வீடு புக் பண்ணக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்போ வந்து சேருது. இந்த வாரத்தில் புதன் வியாழன் கிழமைகளிலே நல்ல பண வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதை போல மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், மனசில் மங்களமான செய்திகள், மனசுக்கு மகிழ்ச்சி, சுபகாரியங்களில் பங்கெடுப்பது, சுபகாரியம் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் இருக்கும். அதே போல இந்த வாரத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உயர்வுகள் கிடைக்கும். பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி பெருகும். இந்த வாரம் உறவுகளும் நட்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் சிலருக்கு இனம் புரியாத நோய்கள் இருக்கலாம். மருத்துவ ஆலோசனைன்னு கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல்நலத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கலாம். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில வம்பு வழக்குகள் வரலாம் என்பதனால் வார இறுதி 2 நாட்கள், அந்த நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் வீடு வாங்காதீங்க. சொத்துடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் அப்படிங்கிறதான் உண்மை. படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள், உங்களுக்கு வரவேண்டிய பட்டங்கள் வந்து சேரும். நல்ல பொருளாதார உயர்வு, புத்திர பாக்கியம், குடும்பத்தில் சந்தோஷம், வேலையில் முன்னேற்றம், மனமகிழ்ச்சியான சூழ்நிலை, இதெல்லாம் இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஏற்பட போகிறது என்பதனால் இது நல்ல வாரமாக இருக்கிறது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இது பாக்கியமான வாரமாக அமையும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் புரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.